வெள்ளரிக்காயை வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டி பண்ணலாமா? பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போகுது. இனிமேல் கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கப்பு சுப்புன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காயை கிரேட்டரில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக 1 கப் அளவுக்கு வரணும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 3/4 கப் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ரொட்டிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்ல சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 நிமிஷம் குக் பண்ணி திருப்பி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் அப்படியே எடுத்துட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. இந்த பட்டர் மட்டும் போதும், தொட்டு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.